பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாஸ்டர். நீங்க தீர்க்காயுசா இவ்வளோ நாளா எங்களோடு இருந்து, எல்லா ஊழியத்திலயும் தாழ்மையா இருந்து, அன்போடு இருந்து, அரவணைப்போடு இந்த சபையில எங்கள ஒவ்வொருத்தரையும் நீங்க வளர்த்தீங்க பாஸ்டர். நான் வந்து 25 வருஷமா பாஸ்டரோடு இணைந்து ஊழியம் செய்றேன். என்னது 25 வருஷம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. பாஸ்டர் நான் குழந்தையா என் பையன் குழந்தையா இருந்தான். அப்போ 3 வயசு எங்க பையனுக்கு நான் வரும்போது இந்த சபைக்கு. அவன கூட்டின்னு வந்து நான் பின்னால உட்காரும்போது, பாஸ்டர் வந்து என்ன முன்னாடி உட்கார வச்சு, ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பாஸ்டர் வந்து எனக்கு ஜெபிக்க கத்துக் குடுத்தாரு. வேதத்த வாசிக்க கத்துக் குடுத்தாரு. ஆராதனை செய்ய கத்துக் குடுத்தாரு. ஜெப குறிப்பு சொல்ல கத்துக் குடுத்தாரு. ஒரு ஒரு காரியங்கள படிப்படியா என்ன முன்னேத்தி, ஒவ்வொரு காரியத்தில என்னை கௌரவப்படுத்தி, கர்த்தர் போல ஒரு தாய் தகப்பன போல பாஸ்டர் இந்த இடத்துல என்னை உயர்த்தி அவர் அழகுபடுத்தார். அவர் என்ன மட்டும் இல்ல, அநேக பிள்ளைகள இந்த இடத்துல அவர் வளர்த்தாரு. அவருடைய எண்ணம், ஏக்கம் எல்லாம் எல்லா பிள்ளைங்களும் வளரணும் சபையில. யாரும் பின்னோங்கி இருக்கக்கூடாது. புதுசா வந்தா கூட, அன்னைக்கு வந்தா கூட அவர் முதல் இடத்த குடுப்பாரு. முதல்ல போய் எல்லாம் பண்ணுங்கோ, செய்யுங்கோ, பாடுங்கோ எல்லாத்தையுமே அவர் கொடுக்குவாரு. உற்சாகப்படுத்துவார் ஊழியத்துல. அது நல்லாவே இல்லைன்னா கூட ரொம்ப அழகா இருந்தது, நல்லாச்சு சொல்லி எங்களை உற்சாகப்படுத்துவாரு. அவர் தகப்பன் சொல்றத விட ஒரு தாயின்னு கூட சொல்லலாம். அவர் தாயை போல எங்களை எல்லா இடத்துலயும் எங்களை கர்த்தரை போல எங்களை அவர் வழி நடத்தினார். அதுக்காக பாஸ்டருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அவர் போதாது. நாங்க கலங்கி திகைத்து நிக்கும்போது கூட பாஸ்டர் வந்து எங்களுக்கு தாயை போல வார்த்தைகளை சொல்லி எங்களை தேற்றி ஆற்றுவாரு. அதுக்காக நன்றி செலுத்துறேன். அது மட்டும் இல்ல, பாஸ்டர் வந்து எங்களை எல்லாரையுமே எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும், ஒரு மனதா இருக்கணும்னு சொல்லிட்டு எப்பவுமே சொல்லினே இருப்பாரு பாஸ்டர் என்கிட்ட. எல்லா பசங்களிடத்துல அன்பா இருக்கணும்னு சொல்லிக் குடுப்பாரு. அவர் ஊழியத்துல நாங்க கத்துக்கிறது முதல் வந்து தாழ்மை தான் அவரிடத்துல. தாழ்மை தான் அவரோட இது முழுமையான குணாதிசயம் வந்து தாழ்மை தான் பாஸ்டர் இடத்துல. இவ்வளோ நாளா கர்த்தர் போல எங்களை வழிநடத்தின அந்த தகப்பனுக்கு நாங்க எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது. அவர் கொடான கோடி நன்றி சொல்றோம். அவர் இன்னும் தீர்க்காயுசா அந்த சபையில அவர் வாழணும். அவரை போல அவர் பிள்ளைகளும் இந்த இடத்துல நல்ல பேர் எடுப்பாங்கோ, எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே ஜெபம் பண்றோம். ஏன்னா இந்த இடத்துல அநேகர் மத்தியில நல்ல பேர் எடுத்தவர். எல்லார் மத்தியிலும் அவன் ஒரு குடிகாரனா இருந்தாலும், அவன் ஒரு ஒரு என்னது தேவையில்லாத ஒரு மனுஷனா இருந்தா கூட அவர் முன்னாடி கூப்பிட்டு அவருக்கு முதலிடம் கொடுத்துருவாரு பாஸ்டர். அவரை கௌரவப்படுத்திடுவாரு. பாஸ்டருக்கு இருக்கிற குணமே அதுதான். யாருமே அவர் தள்ளி பார்க்கறதில்ல. எல்லாரும் ஒற்றுமையா ஒரு மனதா அவர் வந்து பார்க்குவாரு. அதற்காக கொடான கோடி நன்றி. அவர் இந்த ஆயுசு மட்டும் இல்ல, அநேக ஆயுசோடு அவர் தீர்க்காயுசா சுகபல ஆரோக்கியத்தோடு அவர் இந்த இடத்துல வாழணும். அவர் சாட்சி சொல்லனா இந்த டைம் போதாது. அநேக சாட்சி அவருடைய வாழ்க்கையில நாங்க பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கை நாங்க பின்பற்றி வரணும். அதுதான் எங்களிடத்துல நாங்க பார்க்கிறோம். அதற்காக கொடான கோடி நன்றி. பாஸ்டருக்கு ரொம்ப நன்றி செலுத்துறேன். என்னை அவரோடு இணைந்து ஊழியத்துல என்னை அவர் கைகோர்த்து அவர் வழி நடத்தினார். அதற்காக நன்றி சொல்றேன். எங்க குடும்பத்துல சொந்த பந்தம் கூட எங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம். எங்களை யாரும் கௌரவப்படுத்துனது கிடையாது. சொந்த பந்தத்துல கூட எங்களை கௌரவப்படுத்தி ஒரு தாய் போல அழகுபடுத்துவார் எங்க பாஸ்டர் ஐயா. அவரை நான் அப்பான்னு சொல்றது அம்மான்னு சொல்றதா தெரியல. எங்களுக்கு அம்மாவும் இருந்துக்கிறாரு, அவர் அப்பாவும் இருந்துக்கிறாரு. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். எனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது பாஸ்டருக்கு. கொடான கோடி கர்த்தருக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு தகப்பனார் இந்த சபைக்கு கொடுத்தாரு. அதற்காக நன்றி செலுத்துறேன். எவ்வளோ சாட்சி சொல்லணும் தான், நான் டைம் பத்தல. ஆனா கர்த்தர் அவருக்கு தீர்க்காயுசு கொடுக்கணும். அதுதான் நான் கேட்கிறேன் இந்த இடத்துல. இந்த சாட்சி நான் முடிச்சுக்கிறேன். கர்த்தருக்கு கொடான கோடி நன்றி. இந்த சிறு சாட்சி இந்த இடத்துல சொல்ல இந்த தருணத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். அதற்காக நன்றி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஏசப்பாவுக்கும் எங்கள் ஐயாவுக்கும் இன்றைக்கி பர்த்டே ஞாயிற்றுக்கிழமையில பர்த்டே. அவருக்காக நன்றி சொல்ல நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஐயாவை ஆசீர்வதிக்கணும். எங்களுக்கு நாங்கள் 30 வருஷமாக ஐயா கூட இணைந்து ஊழியம் செய்தோம். எங்கே போனாலும் என்னையும் ராணி அம்மா பேபி அம்மா நாங்கள் 3 பேரும் அவரோட கூட இணைந்து ஊழியம் செய்தோம். 30 வருஷமாக ஊழியம் செய்தோம். ஆனாலும் கூட கோரமங்கலா பகுதி எல்லாமே சாயந்தரம் ஆனால் ஆட்டோ பிடிச்சி இட்டுன்னு போய் தடுமாடி நாங்கள் ஊழியம் செஞ்சுட்டு 7 மணிக்கு வீடு வருவோம். 7 மணி ஆகிடும், 8 மணி 10 மணி கூட ஆகிடும். ஆனாலும் அப்படி ஒரு ஊழியக்காரர், நல்ல ஒரு ஊழியக்காரர் எங்களுக்கு இந்த ஏரியாவில். ஆனால் இந்த ஏரியாவில் இந்த ஊழியக்காரர் வரணும், இந்த ஏரியா எப்படி இருக்கணும்னு தெரியாது. நல்ல ஒரு தகப்பனை, எங்களுக்கு ஒரு தகப்பனை போல், ஒரு தாயை போல் நல்ல ஊழியக்காரர் கொடுத்தாரு. 30 வருஷமாக
அவர் கூட இணைந்து நாங்கள் ஊழியம் செய்தோம். எல்லாம் எவ்வளோ கஷ்டம் அவருக்கு, எத்தனை பாடு வந்த போதிலும். ஆனால் அந்த ஊழியத்தை அவர் விடாத பிடிக்கு ஊழியத்தை அவர் ஒரு அன்பா, ஒரு பொறுமை. ஆனாலும் எந்த பொறுமையும் மனுஷனுக்கு வராது. ஆனாலும் கூட எங்கள் அப்பாவுக்கு நல்ல பொறுமையை கொடுத்து, தாழ்மையை கொடுத்து, இப்போ வாலிப மத்தியில் எப்படி, வயதானவர்கள் மத்தியில் எப்படின்னு ஊழியத்தை நடத்தினார். ஆனாலும் கூட நல்ல ஒரு அப்பா எங்களுக்கு கொடுத்து இந்நாள் வரை எங்களை நடத்தி வந்தார். இனியும் அவர் நடத்துவாருன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம், அவருக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் வருவார், நடத்துவார். ஆனாலும் இந்த 30 வருஷமாக எங்களை ஐயா கூட இணைந்து ஊழியம் செஞ்சு வச்சார். ஆனால் இந்த 2 வருஷமாக நான் ஊழியத்துக்கு போல, எனக்கு கண் ஆப்ரேஷன்ஸ்னால ஆண்டவர் அதிலே சுகம் கொடுத்து வருகிறாரு. அதுக்காக கோடான கோடி நன்றி. குடும்பமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டு குடும்பமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு கிடையாது நன்றி. என் ஊழியத்தை என் பேர பசங்க செய்யணும், அதுதான் எனக்கு ஒரு ஆசை. கோடான கோடி ஸ்தோத்திரம், நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது பாஸ்டருக்கு நன்றி செலுத்துறதுக்காக, அவர் பிறந்த நாள், அதற்காக எல்லாம் நன்றி செலுத்துறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. ஜீவனை காத்தி மட்டும் பாஸ்டர் காத்துன தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். 2வது பாஸ்டருக்கு அவர் செய்த ஊழியங்களை நான் நினைக்கிறேனாக்கா நிறைய சொல்லலாம். ஆனாலும் கொஞ்சம் மட்டும் நான் கர்த்தருடைய கிருபையில சொல்கிறேங்க. நான் வந்து சர்ச்சில் சேர்ந்து 28 வருஷம் ஆகுது. எங்கள் பையன் 1.5 வயசு குழந்தை நான் வரும்போது பாஸ்டரோடு கூட இணைந்து எங்களை ரொம்ப பராமரிக்குவார், பாதுகாத்து கொள்வார். பாஸ்டர் அன்பானவருன்னு தான் சொல்லணும். உலகத்துக்குரிய காரியத்தில் எங்களை தாயை போல தேற்றினாலும் ஆவிக்குரிய காரியத்தில் எனக்கு தகுந்த போல எங்களை ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்து நடத்துகிற தகப்பனா இருக்கிறார் அவரு. அதுக்காக கொடான கொடி நன்றி. இப்படிப்பட்ட தகப்பன் நம்ம ஊழியக்காரர்னாக்கா ஊழியக்கார மாதிரி நடந்துக்க மாட்டாரு, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி அவர் நடந்திருக்குவார், நல்ல நண்பனை போல கூட நம்ம கிட்ட பழகுவார் அவரு. அதற்காக பாஸ்டருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துறேன். நான் கர்த்தருடைய மகா கிருபை. நான் ரொம்ப உடம்பு சரியாயிட்டு இருந்த கால் ஒன்றுச்சு, உங்களுக்கு தெரியுங்க. அப்போ நான் ப்ரேயர் பண்ணுறதுக்கு பாஸ்டர் சொன்னாக்கா அவரே பெண்க்கு ரொம்ப பலப்படுத்துவாருங்க. என்ன சிஸ்டர், இந்த மாதிரி உபத்திரத்தை தாங்கிறது தான் மனுஷனுடைய பாடு, தன் சிலுவையை சுமந்து கொண்டு வரலாம் ஆறுதல் படுத்தி தேற்றுவார் பாஸ்டர். ஒரு தாய் உள்ளம் போல நம்மளை ஆறுதல் படுத்துறதே நம்ம பாஸ்டர். ரொம்ப தாழ்மையா போவாரு. நம்ம சின்ன ஓடி வீட்டுல இருந்தோம், அப்ப கூட அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. நம்ம வீட்டுல ரொம்ப ஷேர் பண்ணி சாப்பிட்றதுல இருந்து ரொம்ப க்ளோஸா இருக்குவார் நம்ம கிட்டங்க. அப்புறம் பார்த்தா பாஸ்டர் நம்மளுக்கு இடிக்கிறானாக்கா ரொம்ப இது. பாஸ்டர் வந்துட்டு உடம்பு சரியாத ஆயிட்டோன்னு சொல்லிட்டோன்னா எனக்கு ரொம்ப மனசுல துக்கம். ஒரு வாரம் அந்த துக்கம் என்னை விட்டு போல. ஆனாலும் ஜெபம் தான் எனக்கு ஒரு ஜெயமா இடத்துல இருந்துச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மட்டும் பாஸ்டர் நம்மளை நடத்தி வந்தார், எல்லாத்தையும் இருந்தார். அவரை பத்தி சொல்லலாம். நம்மளை வீட்டுக்கிட்ட ஊழியர் செஞ்சா கூட சரிங்க, வீட்டுக்கிட்ட போற வரைக்கும் நின்று பார்த்து ஒரு பாதுகாவலரா நம்மளுக்கு இருக்குவாருங்க பாஸ்டர். அதுக்காக ஆண்டவருக்கு கொடான போய் நன்றி செலுத்துற. பாஸ்டர் ஆயுசு நாட்கள் இன்னும் கூட்டி கொடுத்து நம்ம சபையில கர்த்தர் இன்னும் அவரை எடுத்து பயன்படுத்துறது எங்க வாஞ்சையெல்லாம். கர்த்தர் சித்தை என்ன இருந்தாலும் கர்த்தர் சித்தத்துக்கு கொடுக்குற. அவர் பிறந்த நாளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை சாட்சி முடிக்கிறேன். Praise the Lord, Pastor. Praise Lord, Pastor. Happy birthday, Pastor. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாஸ்டர். இங்கிலீஷ்லேயே ஹாப்பி பர்த்டே சொல்லி இந்த தமிழ்ன்றதே நான் ஜிஆர்சியில் தான் கற்றுக்கினேன் பாஸ்டர். ஐ திங்க் இது எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான் பாஸ்டர். இது இன்னைக்கு இந்த நாள் வந்து உங்களுடைய நாள் பாஸ்டர். ஒரு பிள்ளைங்களா, ஒரு ஆவிக்குரிய தகப்பனா நாங்கள் வாழ்த்துக்கிறோம் பாஸ்டர். கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக வழி நடத்தணும், உங்களை இன்னும் பயன்படுத்தணும் பாஸ்டர். உங்களை போல ஒரு தகப்பன் எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கர்த்தர் இடத்துலேருந்து வந்தது பாஸ்டர். ஐ திங்க் எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா ஸ்தானத்துலேயும் எங்கள் லைஃப்பில் நான் இந்த சர்ச் உள்ள காலை வச்சதுலேருந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஒரு அம்மாவோ, ஒரு தாயோ, ஒரு தகப்பனை போல் நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் இருந்தீங்க பாஸ்டர். எனக்கு மட்டுமே இல்லை, என்னை விட நீங்கள் ரவிக்கு அதிகமாக இருந்தீங்க. 10 வயசு பையன்லேருந்து இந்த சபையில் இருந்து என்னோட அப்பா உறுதியாக என்கிட்ட பேசும்போது சொல்லுவார், என் தாய் தகப்பன்னு இருக்காங்க இந்த சபையிலன்னு சொல்லி. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் ரவிக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக, ஒரு சப்போர்ட்ஃபுல்லாக நீங்கள் இருந்ததுக்காக கொடான கொடி நன்றி பாஸ்டர். உங்கள் இடத்துல நாங்கள் கற்றுக்கிட்டது நிறைய காரியங்கள் உண்டு பாஸ்டர். என் பசங்கள்லேருந்து எங்கள் எல்லாருமே எங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக நீங்கள் இருந்ததுக்காக கொடான கொடி நன்றி. ஆஸ் அ ஃபேமிலி we wish you a very happy birthday pastor. God bless you pastor. God bless you, Pastor. Praise Lord, Pastor. Many more happy returns of the day. 68 வருஷமாய் கர்த்தர் கிருபையாய் பலத்தோடு நடத்தி வந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். எத்தனை பலவீனங்கள் நெருக்கத்தின் மத்தியிலே உண்மையாய் நேர்த்தியாய் சபையை நடத்த கர்த்தர் பரிபூர்ண பலத்தை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு கொடான கூடி நன்றி செலுத்துகிறேன்.
இனிமேலும் கர்த்தர் உங்களுக்கு அதிக ஜீவனை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு தீர்க்காயசோடு கர்த்தர் உங்களை வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாக கூட நான் அதிகமாக ஜெபிக்கிறேன். அது மட்டுமல்ல, உங்ககிட்ட இருக்கிற நல்ல பழக்கங்களை நான் ஒவ்வொரு நாளும் நான் இது வரைக்கும் நான் கொஞ்சம் கடைப்பிடிச்சி வச்சிருக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற பழக்கத்தை, உங்களுடைய குணாதிசயங்களாக நிறைய நான் கற்றுன்னு இருக்கிறேன். நானும் நடக்கணும்னு பிரயாசப்படுறேன். அது போல் ஒரு தகப்பனா நாங்கள் தகப்பனை எழுந்திருந்தாலும் ஒரு ஆறுதலாக எங்களுக்கு தகப்பனா நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் எங்களுக்கு அழகா பேசும்போது எனக்கு ஹலோன்னும் போதே எங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் கிடைச்சிடும். பெரிய சமாதானம் கிடைச்சிடும். எங்களுக்கு அந்த ஒரு இது எங்களுக்கு இல்லாதாயிடும். அப்பா இல்லாதுன்ற அந்த அப்பா இல்லைன்ற அந்த எண்ணத்தை நான் மறக்கடிக்குவேன். உங்கள்கிட்ட பேசுறதுனால எனக்கு அதிகமா விருப்பமா இருக்கும். அந்த ஒரு தகப்பனா எங்களுக்கு கொடுத்துருந்துருக்காங்க. யார் எப்படியோ, ஆனால் எனக்கு ஒரு உண்மையான ஒரு அப்பாவா நான் மனப்பூர்வமாக நான் ஏற்று இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அவரை பார்க்கணுன்ற ஒரு வாஞ்சி, உங்களை பார்க்கணுன்ற வாஞ்சி எனக்கு தைரியம் இருக்கும். அப்படி நல்ல ஒரு தகப்பனை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன். நீங்கள் ரொம்ப நல்லா, உங்களுக்கு எல்லா ஹெல்த் எல்லாம் ரொம்ப சீக்கிரத்தில் நல்லா ஆகணும்னு நான் அதிகமாக விரும்புகிறேன். நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் அதிகமாக அப்பா கூட சேர்ந்து ஊழியம் செஞ்சுங்க. அது மறக்கவே முடியாது. எந்த நாளும் தினந்தோறும் 2 பேரும் ஒரு வாலிபர் போல நீங்கள் வாகனத்தில் போவீங்க. ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது, ஒரு பணம் தேவையே இருக்காது. உங்களுக்கு எது இருந்தாலும் 2 பேரும் உண்மையாக போய் செய்கிற ஊழியத்தை நாங்கள் நிறைய நாள் தினந்தோறும் நாங்கள் பார்க்குவோம். காலையில் போனால் சாயங்காலம் வருவீங்க. ஊருக்கு போனாலும் வீட்டுக்கு வந்து மறுபடியும் ஒரு பலவீனமே இல்லாதபடி மறுபடியும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஊழியத்துக்கு போகிறத நான் பார்த்துருக்குறேன். நான் அது மாதிரி கேரல்ஸ் ரவுண்டு போகும்போது கூட 3rd ஃப்ளோர் போகணும். 3rd ஃப்ளோர் போனாலும் நீங்கள் கூட ஏறி வருவீங்க. அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து கடவுள் உங்களுக்கு கொடுத்தாரு. எங்களுக்கு அவர் அப்படிப்பட்ட ஒரு தகப்பனை கொடுத்ததுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் ஆறுதலாக எங்களுக்கு இருக்கிறாரு. கர்த்தர் அவருக்கு நிறைய ஆயுசை கொடுத்து ஜீவனோடு வாழ வைக்கணும்னு நான் விரும்புகிறேன். பைபிளில் இருக்கிற வசனப்படி நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு நாளும் அவரை பின்தொடரும்படியாக கூட நான் ஜெபிக்கிறேன். தேங்க்ஸ். வாழ்த்துக்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் இந்நாள் வரைக்கும் எங்களை நல்லபடியாக ஒரு நல்ல சபையில் நடத்தின்னு இருக்கிறார். தேவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாஸ்டர் எங்களை நாங்கள் எங்கேயோ ஏதோ சபைக்கு நாங்கள் போகணுமா வந்தோமான்னு இருந்தோம். ஆனால் எங்கள் பாஸ்டர் எங்களை இந்த இடத்துல எங்களை கூட்டி சேர்த்து ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்து ஊழியம் செஞ்சு வச்சுருக்க எங்கள் ஐயாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லை, எங்கள் கர்த்தர் எங்களை ஒரு தாய் பிள்ளைகளாக எங்களை இங்கே வைத்திருக்கா, அதற்காகவும் நன்றி. எங்கள் பாஸ்டர் இன்னும் நீடிய நாள் வாழணும்னு எங்களுடைய ஆசை. அதற்காக நாங்கள் ஆண்டவர்கிட்ட கெஞ்சிக்கிறோம். எங்களை பார்க்குற ஒவ்வொருவர்களும் எங்கள் பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க. உருக்கமாக கேட்குறோம். இது பெருமைக்காக இல்லை, எங்களுடைய வேண்டுதல். எங்கள் ஐயாக்கோசரம் நாங்கள் அநேக பாடுபட்டுன்னு இருக்கிறோம், ஜெபம் பண்ணின்னு இருக்கோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், எங்கள் பாஸ்டர் ஐயாக்காக. அது இந்த சபையை கொடுத்த தேவனுக்காகவும் நன்றி. அந்த சபை இந்த இடத்துல எந்த சபையும் இல்லை. ஆனால் எங்கள் ஐயா எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து அம்பேத்கர் மெடிக்கல் காலேஜிட்டேருந்து வீடு வந்து அங்கேருந்து இங்கே வந்து சபை கட்டி ஏழைங்களுக்கும் திக்கற்ற பிள்ளைங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் ஒரு துணையாக அனுகூலமாக எங்கள் பாஸ்டர் இருக்கிறாரு. எங்களுக்கு ஒரு முன்னோட்டியாக இருந்து எங்களை நடத்துகிறாரு. எல்லா வகையிலும் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறதும் எல்லாமே எங்கள் ஐயா மூலியமாக தான் நாங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, அவங்க குடும்பமே இப்போது சபையில் தூணுங்களாக நிற்கிறாங்க. அவங்க குடும்பமே நிற்கிறாங்க. எங்களுக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய சபையில் வந்து குடும்பங்க இருக்கிறதுல இங்கே வந்து குடும்பமாக இருந்து ஊழியம் செய்யும் போது அவங்கள நாங்கள் கனப்படுத்தணும். அதற்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். நீங்களும் எங்கள் ஐயாக்காக ஜெபம் பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ. Praise the Lord. Many more happy returns of the day, Pastor. நம்மளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்குற பெரிய கிஃப்டே ஒரு நல்ல மேய்ப்பர் தான். அதே மாதிரி காட்ஸ் கிவன் கிஃப்ட் தான் நம்மளுக்கு ரஞ்சன் பாஸ்டர். ஏன்னா ஜெர்மாயா 3:15 சொன்ன வார்த்தையின்படி, நான் உங்களுக்கு என் இதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பரை கொடுப்பேன். இந்த வார்த்தைக்கு ஏற்றபடி கர்த்தர் அவருக்கு இதயத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல பாஸ்டர் நம்மளுக்கு கொடுத்தார். அதுக்கு முதலாவது கர்த்தருக்கு நன்றி. பாஸ்டர் இந்த இடத்துல வந்து தனியாக வந்து இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய கிங்டமை கட்டினார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி. ஏன்னா இது சாதாரணமான விஷயமே அல்ல. எவ்வளோ கஷ்டத்துலேயோ எவ்வளோ துன்பம் வந்தாலும் இந்த ஊழியத்தை அவர் எந்த காரணத்துக்கு கொண்டு விட்டு கொடுக்கல, சோர்ந்து போகலை. அந்த சிலுவையை இன்னைய வரைக்கும் அவர் சுமந்தன் வந்துன்னுக்கிறாரு. அது ரொம்ப பெரிய விஷயம்.
அது மட்டும் இல்லை, நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இந்த சர்ச்சுக்கு வந்தேன். இன்னைக்கு ஆவிக்குற வாழ்க்கையில் ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே பாஸ்டர் தான். ஏன்னா நம்மளுக்கு எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம், அதே மாதிரி ஆவிக்குற வாழ்க்கையில் ஒரு வாலிபர்களாக இருந்து நம்ம முன்னே வர்றது ரொம்ப பெரிய விஷயம். நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே எப்படி பேசணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி விசுவாசத்தில் நடக்கணும்னு அநேக காரியங்களை எனக்கு பாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் அப்போ போட்ட விதத்தான் இன்னைக்கு கனி கொடுக்குற மரமாக ஆவிக்கிற வாழ்க்கையில் நான் மட்டும் இல்லை, நம்ம சர்ச்சில் இருக்கிற அநேக பேர் கனி கொடுக்குற மரமாக கர்த்தர் மாற்றிருக்கிறார். அதுக்காக பாஸ்டருக்கு நன்றி. ஒரு வார்த்தை நன்றியில் பாஸ்டருக்கு நன்றி சொல்லவே முடியாது. ஏன்னா இருளான அநேக ஜனங்களுக்கு அவர் வெளிச்சமாக இருந்திருக்கிறாரு. பாஸ்டரோட பர்த்டேக்கு இன்னும் கர்த்தர் மேன்மேலும் அவர் ஆசீர்வதிக்கணும், இதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றணும். தேங்க்யூ. ப்ரைஸ் காட். ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பாஸ்டர். நான் பாஸ்டர் நம்ம பாஸ்டர்னு கூப்பிட்டோட நான் ஃபஸ்ட் கூப்பிட்டுருந்தேனே நம்ம ஜூஸ் பிரதர்னு தான் கூப்பிட்டேன் பாஸ்டர். ஏன்னா பாஸ்டர் ஃபஸ்ட்டு வரும்போதோ சண்டே கிளாஸ் எடுத்துன்னு போதோ ஒரு கிளாஸ் ரசனா 2 பிஸ்கெட்காக தான் நான் சண்டே கிளாஸுக்கு மெயின் சர்ச்சுக்குள்ளே வர ஆரம்பிச்சேன்னு. ஸோ அப்போத்துலேருந்தே நம்ம பாஸ்டர் நான் பார்த்துன்னு ஸோ கூட தூரத்துலேருந்தே பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். ஆனால் பாஸ்டர் கூட நான் லாஸ்ட்டு இப்போ மிங்கல் ஆயிருந்துன்னா லாஸ்ட் இயர் பாஸ்டர் கூட கொஞ்ச நாளில் அவர் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எனக்கு கிடச்சிச்சு. அந்த 6 மந்த்லேயே பாஸ்டர் எனக்கு யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த வீட்டில் எப்படி நடந்துக்கணும், எங்கே எப்படி இருக்கணும், அதெல்லாம் ரொம்ப ட்ரெயின் பண்ணுவார். நான் உட்காந்து நின்று கூட ரொம்ப நேரம் நல்லா பேசுவார் பாஸ்டர். இந்த டைமில் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்ன்ட்டு. ப்ளஸ் அந்த டைமில் எல்லாம் எல்லோரும் நினச்சிக்குவாங்க நம்ம தான் பாஸ்டர் பார்த்துக்க போகணுன்ட்டு. ஆனால் ஆக்சுவலி நடந்ததுன்னா அந்த டைம்லேயே பாஸ்டர் தான் எங்களை பார்த்துக்கினாரு. டைமுக்கு இது சாப்பிடு, அது பண்ணு, அது அங்கே இது பாரு, இது எடுத்துக்கோப்பாருன்னு. அந்த டைம்லேயோ எல்லாம் நினச்சிக்குவாங்க நம்ம தான் பாஸ்டரை பார்த்துக்கோ அந்த வீட்டில் இருக்கிறோன்ட்டு. ஆனால் அந்த வீட்டில் பாஸ்டர் தான் எங்களை பார்த்துக்கினாரு. அவ்வளோ நல்லா பார்த்துக்கினாரு. ஒரு குறையில் அது மாதிரி எங்களை நிறுத்தினார். ப்ளஸ் என்னென்னா அந்த 6 மந்த் கேப்பில் நான் எவ்வளோ பாஸ்டர்கிட்ட கற்றுக்கணும்னோ அது என் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக மாறிச்சு. நான் அந்த டைமில் நான் யோசித்தேன், இந்த 6 மந்த்ஸ்லேயே நம்ம இவ்வளோ கற்றுக்கணுமே, ஆனால் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பாஸ்டர் கூட ட்ராவல் பண்ணியிருந்தா இன்னும் எவ்வளோ கற்றுந்துக்கலான்னு நான் அப்போ ரியலைஸ் பண்ணேன். ஆனால் திஸ் நாட் அ டூ லேட். நான் பாஸ்டர் கூட இன்னும் சேர்ந்து பாஸ்டர் எங்கள் கூட சேர்ந்து நல்லா ஊழியம் பண்ணுவாங்க. ஐல் பி வித் பாஸ்டர் பண்ணலாம் சார். தேங்க்யூ.